ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரன் உடையார் படைக்கு அஞ்சார் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க கூட இருந்தாங்கனாலே நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். இவங்க கூட இருக்காங்க, நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன கவலை அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். அனுபவசாலிகளுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க கடைசி வரைக்கும் துணையாக நிற்பாங்க, இடையில விட்டுட்டு போயிட மாட்டாங்க. தான் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது தன்னுடைய பிரச்சனையை நினச்சிக்கிட்டு அதை எப்படியாவது சால்வ் பண்ணி காட்டுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது உதவி செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க. பேசிக்காகவே விருச்சிக ராசிக்காரங்கிட்ட மனிதாபிமானம், உதவும் தன்மை, இந்த கேரிங் தாட்டு இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. அதனால தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரம் உடையார் படைக்கு அஞ்சார். விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்கும். கடன், நோய் பிரச்சனை, எதிரிங்க அப்படின்னு நிறையா பிரச்சனை இருக்கும். ஆனாலும் விருச்சிக ராசிக்காரங்க மனசொடிஞ்சு போயிட மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு கூனி குருவி போய் உட்காந்துட மாட்டாங்க. இது எப்படியா சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அந்த டைமில் அவங்க பலசாலியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அடித்து தூள் கலப்பிடுவாங்க. இல்லை நம்மளால் முடியல, நம்ம பலவீனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஃபேமிலியில் ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க அந்த டைமில் எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, பலசாலியாக இருக்காங்க, பராக்கிரமசாலியாக இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு கிடைச்ச வேலையை செஞ்சு பணம் சம்பாரித்து அந்த கடனை அடைச்சிடுவாங்க. இல்லை அந்த டைமில் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க, பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து அதை வச்சு அந்த கடனை சால்வ் பண்ணிடுவாங்க. நான் கடன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும், எனிதிங் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க தன்னுடைய பிரச்சனையை நினச்சி ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அந்தளவுக்கு நம்பிக்கை உடையவங்க, நல்ல நண்பர்கள், தோழிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரம் உடையார் படைக்கு அஞ்சார். விருச்சிகம் ராசிக்காரர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. யுத்தம் அப்படின்னா ஒன்று நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு சவால் விட்டு சாதிச்சு காட்டுவாங்க. அதாவது எதிரிகள் முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம், போட்டி போட்டு தான் எதிரியை ஜெயிச்சு காட்டுறதா இருக்கலாம், இல்லை நம்மளை ஏளனமாக பேசுனவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதா இருக்கலாம், அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறதா இருக்கலாம், எனிதிங் எதா வேணாலும் இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க யுத்தத்தில் வல்லவர்கள் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு லட்சியமாக இருக்கட்டும், ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தாங்கிட்ட ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்க வர்றவங்களா இருக்கட்டும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும், என்ன காரியமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க பக்காவாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு கரெக்டாக அடித்து தூள் கலப்புவாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி பேசி காரியம் சாதிக்கலாம், அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாமே அக்யூரேட்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாமர்த்தியமாக காரியத்தை சாதித்து காட்டுவாங்க. போர்க்களத்தில் மட்டும்தான் பிளான் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்லை. ஒரு டார்கெட்டாக இருக்கலாம், ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு போட்டியாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். அவங்க பிளான் பண்ணி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 99% அது சக்ஸஸில் தாங்க முடியும். ஏன் அது ஒரு மாபெரும் வெற்றியோ கூட வருங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, கரெக்டாக பிளான் பண்ணுங்க, ஷெடியூல் போடுங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா எதெல்லாம் படிக்கணும், எதை எப்படிலாம் படிக்கணும், எதை எந்த நேரத்தில் படிக்கணும், அதை எப்படிலாம் ரிவிஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும், எக்ஸாமுக்கான டெக்னிக்ஸ் என்ன, ஷார்ட்கட் என்ன, மற்றவங்களுடைய அனுபவங்கள் என்ன, ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம்னு ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெருசாக வீடு கட்டி அந்த வீட்டில் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆடி கார் வாங்கி அந்த காரில் ஊர் சுற்றணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் அம்மா, மனைவி, தங்கச்சி, பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை லட்சியம் இருக்கலாம். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம். சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்கலாம். ஸோ உங்களுடைய லட்சியம் எதுவும் வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு அச்சீவ் பண்ணுங்கள், உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். வெற்றி உங்களுக்கு தான். விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே நம்பிக்கை, தைரியம், துணிவு, போராட்டம், சாதனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள், சிந்தனை மிக்கவர்கள், சட்டம், நியாயம், தர்மத்தை கடைபிடிப்பவர்கள், நீதியை விரும்புபவர்கள், சாமர்த்தியசாலிகள், தோல்விக்கு ஈடுகட்டுபவர்கள் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே நம்பிக்கை. இதை பற்றி பேசலாம். விருச்சிக ராசிக்காரங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தருக்கு நான் இதை செய்கிறேன், நான் இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்கிட்ட நம்பி ஒரு வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மனபாரம் இருக்கும். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நம்மளை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காங்க, நம்மளை நம்பி இதை செய்கிறாங்க, அப்போ நம்ம கண்டிப்பாக இதில் பொறுப்பாக இருக்கணும், நம்ம திறமையை காட்டணும், நம்ம கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மனபாரம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி எதை கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக செஞ்சு காட்டுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி எதை வேணால் செய்யலாம், எதை வேணால் ஒப்படைக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே நம்பிக்கையானவங்க, நாணயமானவங்க, வைராக்கியமானவங்க, சொன்னதை செஞ்சு காட்டுறவங்க. விருச்சிக ராசிக்காரங்க துன்பத்தை மதிக்கவே கூடாதுங்க. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் தான் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, அதை நீங்கள் மதிக்கவே கூடாதுங்க.
உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் விளக்கம் சொல்கிறேன். சின்ன குழந்தைக்கு எறும்பு கடிச்சிருச்சு அப்படின்னா கத்தி ஊரையே கூட்டிடும், எல்லாரையும் அள வச்சிடும். அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 21 வயசு 22 வயசு வந்ததுக்கப்புறம் பாம்பே கடித்தாலும் அழுகாது. நிதானமாக போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்க்கும், தன்னை தானே சரி செஞ்சுக்கும். அதே குழந்தை புளியே வந்தாலும் தைரியமாக நிற்கும், சிறுத்தையே வந்தாலும் அதை பிடிச்சி அடக்கி காட்டும். விருச்சிக ராசிக்காரங்க அதே மாதிரி தாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டம் துன்பம் இதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் இன்னமும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு துன்பமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு விழுந்து கிடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பே இல்லைங்க. நம்ம பார்க்காத பிரச்சனையா, நம்ம பார்க்காத எதிரிகளா, நம்ம பார்க்காத தோல்வியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்துன்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரங்க துன்பத்தை மதிக்கவே கூடாது. நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த காயம் வலிக்குது அப்படின்னா அதே காயம் ஆறிடுச்சு அப்படின்னா அந்த காயம் மறுபடியும் வலிக்காது. அந்த காயம் போட்ட இடம், அந்த காயம் ஆறி போன இடம் கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன தழுவு மாதிரி அடையாளம் மாதிரி இருக்கும். ஸோ காயமாக இருக்கிற வரைக்கும் தான் வலிக்கும். அந்த காயம் ஆறி போனதுக்கப்புறம் அந்த இடமே மறுத்து போயிடும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தாங்க. சில விஷயங்களை நீங்கள் கடந்து வர்ற வரைக்கும், சில பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணுற வரைக்கும் தான் அது உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, அந்த நாட்களை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த பிரச்சனையை வரவே வராதுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியுமே, உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான அனுபவம் இருக்குது. அப்புறம் எப்படி அந்த பிரச்சனை வரும்? ஸோ வாழ்க்கையில் அடுத்தடுத்து போய்கிட்டே இருங்க. எத்தனை பிரச்சனை தான் வருதுன்னு பார்க்கலாம், எத்தனை கஷ்டம் தான் வருதுன்னு பார்க்கலாம், எத்தனை போராட்டம் தான் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி அடைஞ்சு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதே. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பீங்களே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கொசு மாதிரி இஃப்னு ஊதுனா போயிருமே. ஏன்னா உங்களுக்கு தான் அந்தளவுக்கு அனுபவம் திறமை இருக்கு. ஸோ நம்பிக்கை விடாதீங்க, விடாமுயற்சி விடாதுங்க. அடுத்துன்னு உங்கள் இலக்கை தீர்மானித்து போய்கிட்டே இருங்க. விட்டதை பிடிச்சி காட்டுங்க. வெற்றி உங்களுக்கு தான், சாதனை உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க கம்பீரத்தோட நடந்து போகிற காலகட்டம் இது தாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக நிறைய விஷயத்தை கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அனுபவம் அப்படின்ற ஒரு கல்வியை கொடுத்துருக்கு. இது எந்த ஸ்கூல்லையும், எந்த காலேஜ்லையும், எந்த யூனிவர்சிட்டிலையும், எந்த நாட்டிலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பல லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படித்தாலும் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ கடந்த 10 வருஷத்துக்கு மேலாவே நீங்கள் அனுபவம் அப்படின்ற கல்வியை கடந்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், நிறைய கஷ்டத்தை பார்த்த ஒரு அனுபவம் இருக்கும். ஏன் நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்ற ஒரு தைரியமே இருக்கும். இந்த காலம் உங்களுக்கு வாய்ப்புக்கான காலங்க. ஸோ புதுசாக ஒரு இலக்கை தீர்மானிங்க. எதையுமே கஷ்டமாக பார்க்காதீங்க, நெகட்டிவாக பார்க்காதீங்க, பாசிட்டிவாக பாருங்கள். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க, முயற்சி செய்யுங்க. சோர்ந்து போய் மட்டும் இருந்துடாதீங்க. நம்ம பார்க்காத பிரச்சனையா, நமக்கு இல்லாத தோல்வியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வைராக்கியமாக துணிவோட உங்கள் முயற்சியை ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க. நான் சில விருச்சிக ராசிக்காரங்களை பார்க்குறது உண்டு. அவங்க கடந்த 5 வருஷமாகவே 5 வருஷமாக 8 வருஷமாக கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனாலும் தான் விடாமுயற்சினால் இன்னமும் படிக்கிறாங்க, இன்னும் முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் சில விருச்சிக ராசிக்காரங்க தான் செய்கிற வேலையாக இருக்கட்டும், தன்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எவ்வளோ லாஸ் வந்தாலும் சரி விடாமுயற்சியோட நான் சாதிச்சு காட்டுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன், என்னுடைய பிளான் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் முயற்சியை கைவிடாமல் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவங்க சாதிச்சு காட்டுவாங்க. அவங்கன்னு இல்லை, எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதாவது சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு உனக்கெல்லாம் என்ன தெரியும், என் இடத்துல தான் உனக்கு என் கஷ்டம் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் விளங்காதுங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கல் கூட தங்கமாக மாறும். அதாவது முயற்சி செய்கிறவன் பச்சை தண்ணியை கூட ஒரு வாட்டர் கேனில் அடைச்சி வச்சு இது அமேசான் காட்டிலேருந்து கிடச்சிது, இது இவ்வளோ மதிப்பற்றது, இது இவ்வளோ விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி 1000 2000 கொடுத்துட்டு போயிடுவான். முயற்சி செய்யாதவன் தங்க காசே கையில் இருந்தால் கூட அது கல் நினச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஸோ முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்கிறது போல் முயற்சி செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு தான். உங்களால் சாதிக்க முடியும். சரிங்க, அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்.